அயோத்தியில் நடைபெறவுள்ள பிரான் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் அயோத்தி சென்றுள்ளார். அங்கு விழா மேடையில் அவர் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது அயோத்தியில் நடிகர் ரஜினிகாந்த் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் எந்தெந்த பிரபலங்கள் தற்பொழுது அங்கு அமர்ந்திருக்கின்றனர், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் நடிகர் ரஜினிகாந்த் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா மேடையில் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கடந்த 2019 ஆண்டில் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த கோயிலின் திறப்பு விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி முதல் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழா என்பது தொடங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் இருந்து பிரபல கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்ட இசை கருவிகளை இசைக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோயிலுக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போன்று சினிமா பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் என ஏராளமானோர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது தமிழகத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அந்த மேடையில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமர் கோயிலை அலங்கரிக்க 200 டன்னுக்கும் அதிகமான மலர்கள் கொண்டு ராமர் கோயில் என்பது மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலேயே திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மூலம் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு இந்த கோயில் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கந்தாரியா மகாதேவ் கோயில், ஒடிசாவின் கோனார் கோயில் ஆகியவற்றை பின்பற்றி அயோத்தி ராமர் கோயிலும் வட மாநிலங்களுக்கே உரித்தான நாகரா பாணியில் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 2000 கோடிக்கும் அதிகமாக நிதி திரட்டப்பட்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக தற்போது தொடங்கியிருக்கிறது. அயோத்தி ராமர் கோயிலின் வடிவமைப்பை பொறுத்தவரையில் குஜராத்தின் அகமதாபாத்தை சார்ந்த பாரம்பரியமிக்க சோம்புரா குடும்பத்தின் கலை முயற்சியில் உருவாகி இருக்கிறது. உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் சோம்புரா குடும்பம் வடிவமைத்திருக்கிறது. இந்த இந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஷில்பா சாஸ்திரங்களின் அடிப்படையில் 235 அடி அகலம், 360 அடி நீளம், 161 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கம்போடியாவின் அங்கோட் வாட், அமெரிக்காவின் சுவாமி நாராயண் அச்சத்ராம் கோயில் அடுத்தபடியாக உலக அளவில் மிகப்பெரிய கோயிலாக இது மாறும் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2.7 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கோவிலில் மொத்தமாக 366 தூண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் சிவனின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கக்கூடிய வகையில் 18 சிலைகள், 10 தசாவதாரங்கள், 64 சௌத்தத் யோகிகள், சரஸ்வதி தேவியின் 12 வடிவங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. 57,400 சதுர அடியில் 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலின் கீழ்த்தளத்தில் 160 அறைகளும், முதல் தளத்தில் 132 அறைகளும், இரண்டாவது தளத்தில் 74 அறைகளும் இருக்கின்றன. கோவிலுக்கு மொத்தமாக 12 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய வகையில் கலை சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கோயிலின் முக்கிய பகுதியான கருவறை எண்கோண வடிவம் கொண்டதாகும். கர்ப்ப கிரீடத்தில் நிறுவப்பட்டுள்ள ராமர் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படும் வகையில் இந்த கட்டிடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. மூலவர் ராமர் சிலையை பொறுத்தவரையில் 5 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2100 கிலோ எடை கொண்ட மணி எட்டாவிலிருந்து பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுட்காலம் கொண்டதாக கட்டப்பட்டுள்ள கோயிலில் பல கட்ட சோதனைகள் நடத்தி உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலின் ஒவ்வொரு தரத்திலும் பிரார்த்தனை மண்டபமும் கீர்த்தனை மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோயிலின் முன்புறம் மிக பிரம்மாண்டமாக அனுமன் சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக தற்போது தொடங்கியிருக்கிறது. ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன்படி அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு
மாநிலங்களை சார்ந்த பிரதமர்கள், அதே போன்று பல்வேறு பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதமர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா திரையுலகினர், அதே போன்று கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். சரியாக தற்போது அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 12:05 மணி முதல் அந்த ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் அந்த நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த தங்க குச்சியால் அந்த கண்களை திறந்து வைக்க இருக்கிறார். மொத்தமாக 84 வினாடிகள் இந்த நிகழ்வானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 84 வினாடிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரதமர் பல்வேறு விரதங்களையும் இருந்திருக்கிறார். அந்த வகையில்தான் தற்போது அயோத்தியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் குவிந்திருக்கிறார்கள். கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கக்கூடியவர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் பேசி வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். கோலாகலமாக அயோத்தி ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சரியாக 12:05 மணி முதல் 12:55 மணி வரை அந்த பிரதிஷ்டை நிகழ்வானது நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நந்தினி, இந்த கும்பாபிஷேக விழாவில் 4 சங்கராச்சாரியர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என கூறப்பட்டது. இதில் வேறு எந்தெந்த மகா இந்து பெரியவர்கள் கலந்து கொள்வார்கள்? இது குறித்தான தகவலை பதிவிடுங்க. இந்த விழாவை பொறுத்தவரையில் ஏராளமானோர் பங்கேற்க இருக்கிறார்கள். மொத்தமாக 8000 முதல் 10,000 நபர்கள் வரை இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறை பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மொத்தமாக 8000 முதல் 10,000 பேர் வரை பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்தும் பல பிரபலங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த், தனுஷ், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியாரான ஜெயேந்திர சரஸ்வதி நேற்று ராமர் கோவிலுக்கு சென்று பிரதிஷ்டை விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேலும் தென் தமிழக RSS தலைவர் அடலரசன் தன்னுடைய மனைவியுடன் பிரதமர் மோடி முன்னிலையில் அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை சடங்குகளை மேற்கொள்ள இருக்கிறார். இவர்களை தவிர பார்த்தோம் என்றால் கிரிக்கெட் வீரர்களை பொறுத்தவரையில் முன்னாள் வீரர்கள் கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், அனில் கும்ளே, சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர், MS தோனி உள்ளிட்டோரும் தற்போதைய வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். அதே போன்று நடிகர் நடிகைகளை பொறுத்தவரையில் அமிதாப் பச்சன், கங்கனா ரனாவத், அக்ஷய் குமார், ரன்பீர் கபூர், ஆலியா பட், அனுபம் கேர், விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா, ராம் சரண் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். சிரஞ்சீவியும் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று இதேபோல தொழில் அதிபர்களை பொறுத்தவரையில் அம்பானி, அதானி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அம்பானி தரப்பில் இலவச அன்னதானங்களும் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், கிரிக்கெட் வீரர்கள் என திரளானோர் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பலரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுக்கு நேரடியாக சென்று அங்கும் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்றிருக்கிறார். இன்று காலை கூட தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கோதண்டராம கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அந்த வகையில் தான் பல்வேறு கோவில்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா தொடர்பான நிகழ்ச்சிகளை எடுத்து செல்லக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்று இந்த கும்பாபிஷேக விழா என்பது வெகு சிறப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகாக 1 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற இருக்கிறார். பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வெகு சிறப்பாக பல்வேறு அம்சங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி வரை இந்த விழாவானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.